இந்த டிஎன் 2026 ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அது வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக எடுத்த படம், விஜய் வந்து கிண்டல் பண்ணியிருக்கிற படம். ஆனால் படத்தில் நிறைய இடங்களில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு நடிகை பேரை கூட சொல்கிறாங்க. இது விஜய் அவர்கள் மனசில் என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பிடிக்காது. இன்னொரு விஷயம், தனக்கு விஷயம் பிடிக்கலன்னா விஜய் சாரை பகவதி படத்தின் மூலமாக ஆக்ஷன் ஹீரோவை மாற்றினதே நான் தான். இந்த கேரக்டரில் போய் நடிச்சிருந்தா மாற்றிருக்க மாட்டேன், மாட்டியிருப்பேன். கிளாப் ரெடினர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் சார், அதில் வந்து ஒரு ஹீரோவை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், அதில் வந்து அந்த ஹீரோவை நீங்கள் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் சார் அப்படின்னாங்க. அதில் நீங்கள் நடிக்கணும் சார் அப்படின்னாங்க. ஹீரோ டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை என்ன 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 மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, இல்லை ஒருத்தர் வந்து சினிமாவில் வளர்ந்து வர்ற ஹீரோ, அவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றுறதுக்கு முடிவு பண்ணி ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாரு சார். அந்த படத்தை வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அரசியலுக்கு போகிற மாதிரி அப்படியே அந்த கதை அப்படி போகுது. ஹீரோ ஆக்ஷன் ஹீரோவை மாறுறாரு, அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே போகிறாரா, இது என்ன இது அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு இது என்ன, யார் இந்த படம் டைரக்ட் பண்ணுறா, யாருன்னு. இல்லை சார், தம்பி ராமேஷ் தான் அந்த படத்துக்கு கதை திரைக்கதை, அவர் பையன் உமாபாய் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், எனக்கு ஃபுல் கதையை சொல்லுங்கள், நான் கேட்டுட்டு நான் அப்புறமா நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு எந்த காலும் வரல, நானும் அந்த படத்தை பண்ணலேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா இந்த டிஎன் 2026 படம் வந்திருக்குல்ல, அதுதாங்க அந்த படம். அதில் தான் நீ வந்து அந்த கேரக்டர் நடிக்க கூப்பிட்ருக்காங்க. அது இப்போ வந்து இவர் பண்ணியிருக்காரு, யார் அவர், இந்த சாம்னு ஒரு காமெடி நடிகர் இருப்பார்ல, அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. யோசித்து பாருங்கள், விஜய் சாரை பகவதி படத்தின் மூலமாக ஆக்ஷன் ஹீரோவை மாற்றினதே நான் தான். இப்போ நான் போய் அந்த கேரக்டரை பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்களேன். அதாவது அவரை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்காக அந்த படம் எடுத்தேன்னா இந்த கேரக்டரில் போய் நடிச்சிருந்தா மாற்றிருக்க மாட்டேன், மாட்டியிருப்பேன். தேவையில்லாமல் நம்ம போய் லாக் ஆகிட்டோம்னான்னு யோசிச்சிருப்பேன். ஆனால் அவங்க முழு கதை சொல்லுன்றப்போ எனக்கு லேசாக ஸ்மெல் தட்டுச்சு. இப்போது இந்த ட்ரெய்லர் வரும்போது எனக்கு வந்து இந்த படம் தானா அது அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் நல்லவ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்டா அப்படின்னு நினச்சிது. பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு சில கருத்துக்கள் வந்து எனக்கு வந்து சொல்லணும் விரும்பி தான் இந்த வீடியோ பதிவே போடுறேன். நம்ம வந்து ஒரு டாப்பில் இருக்கிற ஒருத்தரை, இல்லை ஒரு செலிபிரிட்டியை, அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு கமெண்ட் பண்ணும்போதோ, இல்லை அவங்கள கலாய்க்கும் போதோ, அவங்கள விமர்சனம் பண்ணால் கூட நாம் வந்து ஒரு லைம்லைட்டுக்கு வந்துடுவோம். பட் சம்மந்தப்பட்டவங்க மனநிலைமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. அதுதான் இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். ஒன்றும் இல்லைங்க, இந்த டிஎன் 2026 ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் இப்போ வந்துச்சு. ஆனால் படம் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதனுடைய ட்ரெய்லர் வந்து ஒரே பரபரப்பு. மீடியாக்கள்லாம் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக எடுத்த படம், விஜய் வந்து கிண்டல் பண்ணியிருக்கிற படம், அப்படி இப்படிலாம் வந்து எல்லாருமே, இன்னும் சொல்லப்போனால் டிவிக்கு ரசிகர்லாம் வந்து அந்த படத்தை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்கன்னு அந்த டீமே எதிர்பார்த்துருக்கோம். நம்ம தலைவருக்கு கிண்டல் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க, அவரை ஸ்பூப் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தை பார்க்கணுன்னா டிவிக்கு ரசிகர்கள் வருவாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் வருவாங்கலாம் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. படத்தை பற்றி விமர்சனம் இல்லைங்கிறதால நம்ம அதை பற்றி பேசாமல் டாபிக் என்ன அப்படின்னா, இப்போது அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த பரபரப்பு வரும்போது மேடைக்கு மேடை அந்த படத்தில் ஹீரோ நடித்த நட்டியாகட்டும், தம்பி ராமையா அவர்களாகட்டும், அவங்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டான படம் கிடையாது, விஜய் கிண்டல்லாம் பண்ணல. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து நாங்கள் ஒரு 5-6 எபிசோட் பண்ணியிருக்கோம். அதில் வரக்கூடிய ஒரு எபிசோடு தான் வந்து விஜய் அவர்களை பற்றினது. அது கூட அது அவருக்கு சப்போர்ட்டாக இல்லை, படம் பார்த்துட்டு அவங்களே இதெல்லாம் பாராட்டுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் படத்தில் பார்த்தா நிறைய இடங்களில் வந்து விஜய் அவர்களை போகிற போக்கில் அவங்க சட்டையர் பண்ணுறது, இன்னும் சொல்ல போனால் கலக்கெல்லாம் சொல்ல போனால் கிண்டல் பண்ணுறது போன்ற விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அதேமாதிரி நட்டி அவர்கள் கொடுத்த கெட்டப்பாகட்டும், இந்த மாதிரி ஒரு ரிங்கை அவர் கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி போட்டாலே இதை வந்து விஜய் பார்த்துட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கையில் காப்பு போடுறதுங்கிறது வந்து இது விஜய் சாருடைய ட்ரெண்ட் மார்க்குன்னா அதை அவருக்கு போட்டு விட்டு காஸ்டியூமு எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை இந்த ட்ரெய்லரை விஜய் சார் 100% பார்த்துருப்பார். ஏன்னா அது பெரிய வைப்ஸ் க்ரியேட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பார். ஆனால் படம் பார்த்துருப்பாரா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் அது கிடையாது. படம் பார்த்தவர்களுக்கு போய் அவர் கருத்தவங்க சொல்லியிருந்துருக்கலாம். இது விஜய் அவர்கள் மனசில் என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். நான்லாம் நடிகன் ஆனதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கணும்னு அவ்வளோ ஏங்கியிருக்கேன். பட் வாய்ப்பு கிடைக்கல. தலைவனும் இப்போது நடிக்கிறது இல்லை, இப்போது அவர் அரசியலுக்கு போயாச்சு. ஆனால் தம்பி ராமைக்கு 3 படம் அவர் கூட நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நடிச்சிருக்காரு. ப்ளஸ் நட்டி அவர்கள் 2 படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. படத்தை இயக்கியிருக்க தம்பி ராமையோடைய சன் உமாபதி வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு இயக்குனர், நடிகர்.
அவங்க இந்த படம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லி விஜய் சார்கிட்ட போய் சொல்லி ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருந்துக்கலாம். இல்லை சார் இந்த மாதிரி கொஞ்சம் பெர்மிஷன் இந்த மாதிரி நாங்கள் பண்ணலாமா சார், உங்களுக்கு ஓகே சார்னு ஒரு அனுமதி வாங்கியிருந்துக்கலாம். அது வாங்காமல் அது பண்ணது நிச்சயமாக அது விஜய் சார் கட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு படத்துக்கு வந்துட்டு ரஜினி அப்படின்னு டைட்டில் வச்சேன். என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, பெண்களுக்கே ரஜினின்னு பேர் வைக்கிறாங்க. ரஜினி அப்படின்னு பெண்களுக்கு பேர் வைப்பாங்க. ரஜினி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண பேர் தானே. ஏன்னா ரஜினி முருகன் படம் வந்திருக்குது. அப்புறம் நிறைய ஊருங்களில் பார்த்திங்கன்னா ரஜினி பிரியன், தன் பேரோட ரஜினி ராமசாமி, ரஜினி முத்துக்குமார் இப்படிலாம் சேர்த்துக்குவாங்க. அது மாதிரி நம்ம படத்தில் நம்ம ஹீரோவுடைய பேர் ரஜினி எப்பவுமேனு வச்சேன். டைட்டில் வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு போஸ்டர்லாம் ஒட்டினோம். வந்து ஒரு கொஞ்ச நாளில் எனக்கு ரஜினி சார் தரப்புலேருந்து ஒரு தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி ரஜினி சார் இது விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் நேராக தயாரிப்பாளர்கிட்ட, சார் ரஜினி சார் விரும்பலை சார், பெரிய சூப்பர் ஸ்டார் சார், அவர் விரும்பலைன்றப்பன் வந்து டைட்டில் வைக்க வேண்டாம் சார் அப்படின்னு தயாரிப்பாளர், ஏங்க அது டைட்டிலுக்கு ஒரு வைப்ஸ் இருக்குங்க, அது வைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. இல்லை சார் அவர் விரும்பலைன்னு சொல்லியிருக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டாம் சார் அப்படின்னு. அதெல்லாம் தயாரிப்பாளர் வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்னாரு. ஆனால் படம் ரிலீஸுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தயாரிப்பாளரே வேணாம் டைட்டில் மாற்றிடலான்னு சொல்லி அப்புறம் அந்த படத்துக்கு தில்ராஜ்னு பேர் வச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ வந்து சரியான பப்ளிசிட்டி, சரியான விதத்தில் தேட்டர் கிடைக்காதால அந்த படம் வந்து நிறைய இப்போ ரீச் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, நாம் ஒரு செலிபிரிட்டியோ இல்லை ஒரு பிரபலமான எந்த துறையில் இருந்தாலும் அவர்களை நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு அவங்களுடைய ரெசம்பலன்ஸில் டைட்டிலோ இல்லை வேற ஒரு விஷயமா வைக்கிறோம் இருந்தால் சம்மந்தப்பட்டவர்களை அதை அழகாக முன்னாடி போய் விலைக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் நாம் அதை பண்ணாமல் இருக்கிறது வந்து பெட்டர். அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு எதுக்கு ஒரு பெரிய ஒருத்தருடைய ஒரு நல்ல நட்பையும் இழக்கணும், அவங்களுடைய வெறுப்பையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய படங்களில் நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்ட பாடம். தம்பி ரமேஷ் எனக்கு மிக சிறந்த ஒரு நண்பர். அவர்கிட்டே நான் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு தடவை பேசும்போது சொன்னார், இது ஒரு சும்மா சாதாரண ஒரு விஷயந்தான், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கையாண்டிருக்கு, அப்படி வந்து போகிற விஷயந்தான், மற்றபடி பெருசாலாம் கட் பண்ணாதுன்னாரு. ஆனால் படத்தில் நிறைய இடங்களில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு நடிகை பேரை கூட சொல்கிறாங்க, அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் வந்து சினிமாவில் இருக்கிற நாம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்க சினிமாவுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் சினிமாவை பற்றி சொல்கிறீங்கன்றதால நாளைக்கு இப்படி ஒரு படம் எடுக்க சூழல் வரும்பொழுது சம்மந்தப்பட்ட செலிபிரிட்டிகிட்ட நாம் ஒரு வாய்மொழி ஒப்புதலால் ஸ்கிரிப்டை சொல்லி வாங்கிக்கிறதும், அதே சமயத்தில் நேரடியான தொடர்பு இருந்தால் அவர்களிடம் வந்து சப்ஜெக்டை சொல்லி நோ அப்ஜெக்ஷன் ஒரு லெட்டரும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த படம் ரிலீஸ் அப்போவோ இல்லை சென்சாருக்கு போகிறப்போவோ இல்லைன்னா ரிலீஸ்க்கு அப்புறம் எதாவது கான்ட்ராஸ்ட் வந்து நான் சொல்லிட்டு தான் பண்ணோன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு மூலம் சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.